இங்கே பாண்டியன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கவும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முத்துவேலு சக்திவேலு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேலு வந்துட்டு பாருங்கண்ணா எப்படி பெரிய எவனாட்ட போயிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்துவேலு வந்துட்டு வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லை வண்டியை திருப்பு, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன சொல்றீங்க, அவங்ககிட்ட நம்மளுக்கு என்னென்ன பேச்சு வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இல்லை பழனிவேலுக்கு பொண்ணு பார்த்துருக்கானல்ல அந்த விஷயமா பேசணும் அப்படிங்கிறாரு. சொன்னாக்கில வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்லவும், இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை திருப்பிட்டு வந்து பாண்டியனுக்கு ஆப்போசிட்ல வண்டி நிறுத்துறாரு. அதை பார்த்தா பாண்டியன், என்னது வழியை மறிச்சு நிக்கிறீங்க, அப்ப ஏதாவது வழிப்பறி பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சக்திவேல் இருந்துட்டு, ஆமா நீ கோடி கோடியே வச்சிருக்க பாரு, உங்ககிட்ட இருந்து வழிப்பறி பறிச்சு நாங்க தலைமையில வச்சு தூக்கிட்டு போறோம் அப்படிங்கிறாரு. அப்ப முத்துவேல் பாண்டியன் பார்த்துட்டு, பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அண்ணங்க 2 பேரும் நாங்க இருக்கோம், அவங்க அம்மா இருக்கு, அதை விட்டுட்டு நீ எதுக்கு வந்துட்டு அவனுக்கு பொண்ணு பாக்குற, உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கு ஆள் இல்லாம இருந்தவனையே இப்ப நீ என்னடனா அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அதை கேட்ட பாண்டியன் சிரிச்சுட்டு, இந்த பழனிவேலோட அண்ணங்க இருக்கானுங்களா நொன்னைங்க, அவனுக்கு பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யோகியது இல்லாம போயிருச்சு. அவனோட அண்ணங்க 2 பேரும் பாவம், ஏன்னா பழனிவேலுக்கு எதுவுமே நல்லது பண்ண முடியாத நிலைமையில இருக்கானுங்களாமா. அதான் அவங்க அக்கா புருஷனா பொறுப்பா நானே வந்துட்டு அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். உடனே சக்திவேல் வந்துட்டு, ஹேய் நாங்கெல்லாம் வந்துட்டு ஒன்னு அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுனால எண்ணமெல்லாம் கிடையாது, நாங்களும் வந்துட்டு பல இடத்துல பொண்ணு பார்த்தோம். ஆனா பொண்ணு வீட்டுல போற இடத்துல எல்லாம் என்ன கேட்கறாங்க தெரியுமா, மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பொட்டணம் முடிக்கிறோம்னு சொல்லி நாங்க சொன்னோம். எடுப்படி வேலை பாக்குறவங்களுக்கு எவன் பொண்ணு கொடுப்பா? உடனே பாண்டியன் வந்துட்டு, அதான் கொடுக்குறாங்கல்ல, நான் தான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிறாரு. அதை கேட்ட முத்துவேல், அப்ப என்னோட தம்பிக்கு வந்து உன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு, பழனிவேலோட தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் நான் பொண்ணு பார்த்திருக்கேன், அவனுக்கு அந்த பொண்ணா பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கும் அவனை பிடிச்சு போச்சு, இப்ப இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சக்திவேல் இருந்துட்டு, இந்த நிச்சயம் வந்துட்டு கண்டிப்பா நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பாண்டியன் கோவப்பட்டு, யோ அதை சொல்றதுக்கு நீங்க யாரியா, நான் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துல சொன்ன நாள்ல கண்டிப்பா பழனிவேலுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். உடனே முத்துவேல் இருந்துட்டு, அப்படி நீ நினைச்ச மாதிரியெல்லாம் வந்துட்டு என் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. யோ நடத்தி காட்டுவியா, நீங்க 2 பேரும் என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சத்தம் போடுறாரு. என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க, நிச்சயதார்த்தம் தடுத்து நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அவ்வளவுதானே தெரியும் உங்களுக்கு, வேற என்ன தெரியும்? இந்த உலகத்திலேயே வந்துட்டு கூட பிறந்த தம்பிக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுற அண்ணன் தம்பிங்க நீங்க 2 பேரா தான் இருப்பீங்க. அதுக்கு முத்துவேல் இருந்துட்டு, அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ஒண்ணு நாங்க நினைக்கல, ஆனா அதை நீ பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதை கேட்ட பாண்டியன், கொடுமடா சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க 2 பேரும் வந்து கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறீங்களா, நீங்க எப்படியாவது பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம், ஆனா இப்ப வரைக்கும் ஒன்னும் நடக்கலையே, அவன் என்ன சின்ன பையலா, அவனுக்கு வந்துட்டு வயசாயிட்டே போகுது இல்லையா, அதை பத்தி 2 பேரும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உடனே சக்திவேல் வந்துட்டு, யோ எங்க தம்பியை பத்தி நாங்க யோசிக்கிறத விட நீ நான் பெருசா ரொம்ப யோசிச்சுட போறியா? யோ என்னையா நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க, முன்னாடி போனா முட்டுறீங்க, பின்னாடி வந்தா உதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. உடனே சக்திவேல் பாத்தீங்கன்னா, யோ நீ எகிரிட்டு வரவும், யோ போதும் நிறுத்தியா நீ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சத்தம் போடுறாரு. இதுக்கு மேலையெல்லாம் வந்துட்டு இனியும் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியாது. யோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நிச்சயதார்த்தம் நடக்கையா, அது மட்டும் இல்ல தை மாசம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்துட்டு கல்யாணமா உனக்கு நடக்கும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கவங்க இங்க சரவணும் செந்திலும் பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்படியே எங்க செந்தில அங்க பாரு, அப்பாட்ட அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்த்தா செந்தில வந்துட்டு, ஆமாண்ணா சரி நீ வா வண்டி அங்க விடு, அங்க போய் நம்ம என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்ட்டு அவங்களும் இங்க வராங்க. இங்க பாண்டியன் இருந்துட்டு, சும்மா வந்துட்டு கதை பேசிட்டு இருக்காத போங்கயா, இதெல்லாம் ஒரு புலப்பாயா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து செந்தில் இருந்துட்டு, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சரவணன் இருந்துட்டு, என்னப்பா இவங்க 2 பேரும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னத்தடா சொல்றது, 2 பேரும் வந்து என்கிட்ட சவுடால் பேசுறானுங்க, என்னைக்கு இவங்க வந்து நம்ம கிட்ட நல்ல விஷயத்த பேச வந்திருக்காங்க, உங்க மாமா பழனிக்கு வந்துட்டு நான் கல்யாணம் முடிச்சு வைக்க கூடாதாமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும், அதை சொல்றதுக்கு இவங்க யாருக்குப்பா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்கிறாரு. அதை கிட்ட சக்திவேல், என்னது நாங்க யாரா, என்னடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்ப பாண்டியன் இருந்துட்டு, தன்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை மத்தவங்க செய்யும்போது அவங்க மேல கோபம் வரும் இல்லையா, அந்த கோபத்தை தான் இவங்க 2 பேரும் குறுக்க வந்து நின்றுட்டு காட்டுறாங்க, அது தண்ட பிரச்சனை இல்லை, நீங்க போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. அப்ப சக்திவேல் இருந்துட்டு, என்னவா இன்னேழுது அப்படிங்கிறாரு. உடனே பாண்டியன் இருந்துட்டு, போயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா சொல்லிடுறாரு. அதை பார்த்து சக்திவேல் பத்தின வாய் அடிச்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் பசங்களை பார்த்து, நீங்க போங்கடா கடைக்கு போங்க, லோடு எல்லாம் வந்திருக்கும், போய் இறக்கணும்ல, கிளம்புங்க அப்படிங்கிறாரு. சரிப்பா அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க நிக்காதீங்க கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போகும்போது பாண்டியன் பாத்தீங்கன்னா முத்துவேலையும் சக்திவேலையும் பார்த்துட்டு, சும்மா வேலையத்தவனுங்க சும்மா குறுக்களை வந்து வண்டி நிறுத்திட்டு அலப்பறம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறம் சரவணனும் செந்திலும் அவங்களும் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க சக்திவேல் வந்துட்டு, அண்ணா அவன் பேசுற பேச்சை கேட்கும்போது வந்துட்டு சப்புன்னு பொலாரன்னு அறையலாம் போல எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, நீங்களே பாத்தீங்களா எம்பிட்டு ஓவரா பேசுறான்னு சொல்லிட்டு. அப்ப முத்துவேல் வந்துட்டு, அவனுக்கு அறையெல்லாம் பத்தாது, அவன் பேசின பேச்சுக்கு வந்துட்டு அவனை வந்துட்டு நான் கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட சக்திவேல், அதுக்கு ஒரே ஒரு வழிதானே இருக்குது, அவன் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வந்துட்டு நம்ம நடக்க விடாம பண்ணணும், இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து கண்டிப்பா நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட முத்துவேல் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமா, சொல்லாத, அதை செஞ்சிரு நிறுத்திடு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட சக்திவேலுக்கு பாத்தீங்கன்னா வாயிலா பல்லா இருக்கு. அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு, ஆனா நிஜமாவா சொல்றீங்க, நிறுத்திடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமாண்டா நானும் அதைத்தான் சொல்றேன், நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்றாரு முத்துவேல். நீ சொல்லிட்டியலண்ணா கண்டிப்பா செஞ்சிடலாண்ண,
இந்த பாண்டியனுக்கு இன்னொரு அவமானத்தை நம்ம பார்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. இங்கே வீட்டில் பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, பழனியோட நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, யார் என்ன வேலை செய்யணும் என்ன ஏதுன்னு சொல்லி ஏதாவது பார்த்தீங்களா? அப்போ செந்தில் இருந்துட்டு, இல்லைப்பா எப்படியும் நீங்களே சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்கல. அதை கேட்ட பாண்டியன், அது சரி, நம்மளா இழுத்து போட்டு செய்யற பழக்கமெல்லாம் இங்கே யாருக்குமே கிடையாதா? அதை கேட்ட கதிரு, ஆமா நம்ம அப்படியே இழுத்து போட்டு செஞ்சாலும் இவர் மட்டும் கம்முன்னு இருந்துருவரா என்ன? இப்போ பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லவும், அவங்களாம் சமையல் கட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா மீனா ராஜி தங்கமேல் 3 பேர்த்தையும் கூப்பிடவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலுக்கு வராங்க. அப்போ அங்கே வந்து மீனா என்னத்த மீட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ பாண்டியன் இருந்துட்டு, ஆமாப்பா நம்ம பழனிவேல் நிச்சயதார்த்தத்துக்கு யார் என்ன வேலை செய்யலாம்னு சொல்லி கலந்து பேசி முடிவு பண்ணலாம் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். அப்போ அவங்களும் சரின்னு சொல்லவும், இப்போ பாண்டியன் இருந்துட்டு, நிச்சயத்துக்கு வந்து யாரையெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். கோமதி நம்ம பக்கத்துல இருந்து மொத்தத்துக்கு வந்து 25 பேரை தான் கூப்பிட போறோம். டேய் பழனி, என்னடா மச்சான் வந்து கொஞ்சமா நாளத்தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதடா, மிச்ச ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், நான் எதுவுமே நினைக்கலையே மச்சான் அப்படின்னு சொல்றாரு பழனி. நிச்சயதார்த்தத்தை வந்து நான் சிம்பிளா தான்டா பண்றேன், ஆனா கல்யாணத்தை வந்துட்டு ஊரே மெச்சுற அளவுக்கு ஜாம் ஜாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. அதை கேட்ட பழனி சந்தோஷப்பட்டுட்டு, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு மச்சா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த நிச்சயத்துக்கு ஆளுகளை கூப்பிடுற வேலையெல்லாம் வந்துட்டு சரவணனும் மயிலும் பாத்துக்கிட்டும், இந்தடா சரவணா இந்த லிஸ்ட்டை புடி, இதுல வந்துட்டு எல்லாரோட பேரு அவங்களோட ஃபோன் நம்பரும் இருக்குது, அப்ப பேரு பக்கத்துல வந்துட்டு புள்ளி வச்சிருப்பேன், அவங்களெல்லாம் வந்துட்டு நேரில் பார்த்தா கூப்பிடணும் சரியா, மற்றவங்களெல்லாம் நான் வந்து நீ ஃபோனில் கூப்பிட்டாலே அவங்க வந்துருவாங்க சரியா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சமையலுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டேன், சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் வழக்கம் போல நம்ம கடையிலேருந்து போயிடும், நம்ம அங்கே பக்கத்தில் நின்று சமைக்கிறத மேற்பார்வை பார்த்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இந்த மாலை பூ வாங்குறது அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா வேலை மட்டும் கொஞ்சம் இருக்கு, அது எல்லாமே இந்த பேப்பரில் நான் தெளிவாக எழுதி வச்சிருக்கேன், இதை வந்துட்டு அந்த கதிருங்கிறவனை பார்க்க சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு அரசுக்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் வந்துட்டு புது துணி எடுக்கணும், அதுக்கப்புறம் பழனிக்கு பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம மோதிரம் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த வேலையில் கோமதி நீயும் செந்தில் மீனா எல்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் எந்த கடையில் வாங்குறது என்ன இதுங்கிறதுல நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கப்பா. அப்போ அரசு இருந்துட்டு, அப்பா அப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்னப்பா வேலை கொடுக்குறது நானே அப்படிங்கவும், அப்போ நான் துணி நகை வாங்கும் போதெல்லாம் நான் கூட போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக போப்பா அப்படின்னு சொல்லுவோம், சரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ பழனி இருந்துட்டு, நான் போகவே வேண்டாமா மச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அலே நீ எதுக்குடா அப்படிங்கவும், என்ன மச்சா நிச்சயம் எனக்கு தானே? அதை கேட்ட பாண்டியன் சிரிச்சுட்டு, அது சரி, அதுக்காக வந்துட்டு எல்லா இடத்துக்கும் நீயும் கூட போவியா? உன் சட்ட சைஸ் தான் செந்திலுக்கு தெரியுமே, அவனே வாங்கிட்டு வந்துட மாட்டானா? அப்போ மோதிர சைஸு அப்படிங்கவும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, நூல் அளவு எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அதை கேட்டுங்க பழனிவேல் பார்த்தீங்கன்னா இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்கவும், அப்போ கோமதி இருந்துட்டு, ஏங்க அவனும் தான் வரட்டுமேங்க. அப்போ பாண்டியன் இருந்துட்டு, என்னடி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற, எல்லாருமே போயிட்டு அப்போ கடவுளையில யார் பார்த்துக்குவாங்க? அதை கேட்ட கோமதி ஐயோ அப்படிங்கவும், இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி நீ வழக்கம் போல கடைக்கு வாடா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட பழனி, எனக்கு மட்டும் விடுதலையே கிடையாதுல்ல அப்படிங்கிறாரு. அதை பார்த்துட்டு பாண்டியன், என்னடா வாய்க்குள்ளேயே முணங்குற அப்படிங்கவும், ஒன்றும் இல்லை மச்சா ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாரு. அப்போ இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்குது. அப்போ மாமா ஒரு நிமிஷம் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் எதுவும் சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு, அப்படியா, ஆனால் இந்த விஷயத்தில் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, சரி எல்லாரும் நான் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்தனோ அதையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிக்கிறாரு. அப்போ மெயினாக இருந்துட்டு, மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கவும், என்னப்பா சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கடை கட்டி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புறதா மாமா என்னோட வேலையே. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் பேருக்கு அனுப்பியிருந்தேன் ஆல்ரெடி. சரிம்மா அதுக்கு என்னவா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அதில் ஒரு கடை வந்துட்டு அத்தையோட அண்ணனோட கடையாமா. அதை கேட்ட பழனி, என்னது அண்ணனோட கடைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. ஆனா பாண்டியன் வந்துட்டு, ஏப்பா வாழ்க்கையில இவனுக்கு வந்துட்டு எந்த விஷயமே நியாயமே பண்ண மாட்டானுங்க போல இருக்கு. அப்ப மெயினா இருந்துட்டு, நான் அவங்கெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி அனுப்பலாமாமா, ஆனா நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அத்தையோட சின்ன அண்ணனும் அவங்களோட பையனும் வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்பதான் வந்துட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கடையும் அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப செந்தில் இருந்துட்டு, அவங்க வந்து உங்ககிட்ட சும்மா கேட்டாங்களா இல்ல ஏதாவது சண்டைக்கு வர மாதிரி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா இதை ஏன் நீ முதலே சொல்லல? அப்போ மெயினாக இருந்துட்டு, இல்லைங்க ஆஃபீஸ் விஷயத்தை எதுக்கு வந்து வீட்டில் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்லாமல் விட்டேன். இப்போ கூட வேலை செய்கிற இடத்துல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, அவங்கள பார்த்து பணத்தை கொடுத்து வேலையை முடிக்க சொன்னாங்களாமா. அவங்க வந்து அதுக்கு முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எது பண்ணுறதா இருந்தாலும் மீனா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் மறுபடியும் 2 பேர் எங்கிட்ட வந்தாலும் வரலாம், பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் மாமா என்னன்னாலும் நான் வந்துட்டு அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி அவங்க சொல்கிறதே நான் செய்ய போகிறதில்ல. இது நம்ம வீட்டு பிரச்சனைக்காக மட்டும் நான் சொல்லலை, செய்யற வேலைக்கு வந்துட்டு கொஞ்சமாவது நியாயமாகவும் நடந்துக்கணும் இல்லையா? மீனா இப்படி சொன்னதை கேட்டீங்க பாட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்னம்மா நான் பேசுறது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா இப்படி கேட்டு போட்ட, நீ யோசிக்கிறது வந்து 100% கரெக்டுப்பா. இதை பாருப்பா, உன் மனசுக்கும் வேலைக்கு வந்துட்டு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யின்னு சொல்கிறேன். எவனுக்கு பயந்துட்டு நீ வேலை செய்யாத. அப்போ மெயினாக இருந்துட்டு, அதெல்லாம் சரிதான் மாமா, ஆனால் இது ஒரு காரணம் வச்சுட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. அட ஏப்பா நீ வேற, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா மாமா நான் பார்த்துக்கிறேன். இதை பாருப்பா, நேர்மையா இருக்கணும்னு சொல்லி நினைச்ச பாத்தியா, அப்படியே இருப்பானையே. பாண்டியனோட மருமகள் லஞ்ச வாங்காம நேர்மையா வேலை பார்க்கறான்னு சொல்லி ஊருக்குள்ள பேசும்போது அது எனக்கு பெருமை தானப்பா. எனக்கு மட்டும் என்ன, நம்ம குடும்பத்துக்கே பெருமை தானே.
இங்கே பார்ப்பா மீனா, நீ வேலையை மட்டும் வந்துட்டு நேர்மையாக வந்துட்டு தைரியமாக செய்ப்பா. மற்றபடி வேற எதுக்கு வந்து நீ கவலைப்படாத. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மாமா நான் இருக்கமா, நீ எதை பற்றி பயப்படாதம்மா, கவலைப்படாதாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு போகிறாரு. இங்கே பழனி இருந்துட்டு கோமதி கிட்ட, ஏக்கா அண்ணனுங்க ஏன்க்கா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்போ மீனா இருந்துட்டு, அத்தை உங்களுக்கு இதில் ஒன்றும் வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. உடனே கதிர் இருந்துட்டு, அப்படி ஏதாவது அவங்க பருடா நம்ம என்ன பார்த்துட்டு சும்மாவாக இருக்க போகிறோம். அப்போ சரவணன் இருந்துட்டு, அதானே நம்ம உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணிடுவோம்ல. அப்போ மீனா இருந்துட்டு, ராஜி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா நான் இந்த விஷயத்த வந்து உங்கள் பக்கம்தான், எங்கள் அப்பா சித்தப்பானால நீங்கள் இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அதை கேட்ட மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பழனிவேல் இருந்துட்டு, சரி பசங்களா எல்லாரும் நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா அக்கா வந்து வீட்டு வேலை கொடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம போய் வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ கோமந்த் இருந்துட்டு, டே என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிற இங்கே பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்பா சொன்ன வேலையில நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு கோமதி அடப்பாவிகளா அப்படிங்கவோ உடனே அரசு இருந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, நீ எங்கடி போகிற அப்படின்னு சொல்லவும், இல்லை அவங்க கூட நீ அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், உள்ளே போ, துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மடிக்கணும் நட அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா ராஜி தங்க மேலே பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, போய் கிச்சனில் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு ராஜியை ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மீனா அண்ணியை பார்த்து அப்பா பெருமைப்படுறாரு இல்லையா, அதே மாதிரி நீயும் வந்து போலீஸ் ஆயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை பார்த்து ஒரு பெருமைப்படுவார். இங்கே பாரு, அவரை பெருமைப்படுத்துறதுக்காகவாது நீ எப்படியாவது போலீஸ் ஆஃபீஸர் ஆயிரேன். கதிர் இப்படி சொன்னதை கேட்டு இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பழனியை பார்த்து, என்னப்பா பழனி உனக்கு கல்யாணம் ஆமே அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே. அப்போ அவர் வந்துட்டு, பரவாயில்லையப்பா, நான் என்னமோ உனக்கு எங்கே கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி நினச்சேன். ஆமாம் பொண்ணு வந்து படித்த பொண்ணா நல்லா வசதியான பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பழனி பார்த்தீங்கன்னா பாண்டியனை பக்கமும் இப்போ பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க அதெல்லாம் வந்துட்டு பொண்ணு நல்லா படித்த பொண்ணு தான், அதுவும் இல்லாமல் வசதியான பொண்ணு தான் அப்படிங்கிறாரு. ஆமாம் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, ஏன் என் மச்சானுக்கு வந்துட்டு நான் நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க மாட்டேனா? நிச்சயத்துக்கு பெருசாக யாரையும் நாங்கள் கூப்பிடல, ஆனால் கல்யாணத்தை வந்து நாங்கள் பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம். கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு மணமக்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாரு. சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போறாரு. அப்போ பாண்டியன் இருந்துட்டு, ஏமாமா எல்லாரும் இப்படி இருக்காங்க, ஊர்க்கதை பேசுறதுல வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு, ஆமாப்பா நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் ஆளுங்க இப்படி தான் இருக்காங்க, அடுத்தவனுக்கு மட்டும் ஒரு நல்லது நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா அதை சொல்லுங்க அப்படிங்கிறாரு பாண்டியன். அதுக்கப்புறம் பழனியை பார்த்து, ஏண்டா பழனி உங்கள் அக்காட்ட வேணா சொல்லி அந்த மோதிரமும் சட்டையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லவா, இல்லை உங்கள் அக்காவும் மாப்பிளையுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுமா? அப்போ பழனி இருந்துட்டு, பரவாயில்ல மச்சா, அவங்களே பார்த்துட்டு என்ன எது இருந்தாலும் வாங்கிட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ பாண்டியன் சிரிச்சுட்டு, அது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பழனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்டா அப்புறம் நீ மூஞ்சி வந்து ஒரு மாதிரி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை மச்சா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது ஒன்றும் இல்லையா, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. இல்லை என்னோட கல்யாணத்தை இம்புட்டு வந்து சிறப்பாக இம்புட்டு செலவு பண்ணி நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அதை கேட்ட பாண்டியன் சிரிச்சுட்டு, அப்புறம் நீ வேற எப்படி நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏண்டா அப்போ வந்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ஏனாதானு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் நினச்சியா? இல்லை அப்படியே நான் நினைக்கல அப்படின்னு சொல்லவும், ஓ ஒருவேளை இப்போ உனக்கு நான் கல்யாணமே பண்ணி வைக்காம விட்டுருவேன்னு சொல்லி நினச்சியா? ஐயோ இல்லை மச்சான் நான் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உங்கள் அக்கா கோமதி நான் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு வந்துட்டு 9 வயசுடா, உங்கள் அக்கா முந்தனையை பிடிச்சிட்டு எங்கள் அக்கா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ அழுதுகிட்டே வந்த பாரு, அந்த காட்சி வந்து எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா. டே அப்பிருந்து இப்போ வரைக்கும் உன்னையும் வந்துட்டு இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தனால தான்டா நான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன உங்கள் அண்ணனுக்கு பண்ண திருவிளையாடல்கள்னால தான் வந்துட்டு உனக்கு இத்தனை நாளாக வந்து கல்யாணம் பண்ண முடிய வைக்க மயம் போச்சு, இப்போவாது உனக்கு பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறாரு. மாமா இவன் பேசுறது கேட்டீங்களா, நான் வந்துட்டு இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கான். என்னமோ மாமா பாண்டி என்னன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க இவங்களான்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. சரி மாமா நான் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா அங்கே எந்திரிச்சு போறாரு. போகும்போது பழனி பார்த்து, ஏண்டா நானும் வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்காத போட போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. பாண்டியன் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இங்கே பழனி பார்த்தீங்கன்னா, டே பழனி உன் கல்யாணத்தை வந்து உங்க அண்ணனையே பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இவர் என் கல்யாணத்தை இப்படி பார்த்து பார்த்து பண்றாரு சித்தப்பு, இவர் மனசுக்குள்ள எம்புட்டு பாசம் வச்சிருக்காருல்ல. ஆமாப்பா பாண்டியன் எப்பவுமே இதே மாதிரி தான், அவன் பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு பலாப்பழம் மாதிரி, வெளியிலேருந்து பார்த்தா கரடு முரடா தெரிஞ்சாலும் அவன் எப்பவுமே வந்துட்டு உள்ளுக்குள்ள நல்ல மனசியா, என்ன பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி இப்போ எல்லாரும் மேலேயும் வந்துட்டு அன்பு மட்டும்தான் வச்சிருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, அதை எப்படி காட்டணும்னு தான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கேட்டு இங்கே பழனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாண்டியனும் பழனி வேலை இங்கே வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் முன்னாடி பயங்கரமாக டெக்கரேஷனும் அழகாக பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே பழனி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆஹா இது நம்ம வீடா இது, ஏமாச்சா இத்தனை ஏற்பாடு வந்துட்டு என்னோட நிச்சயதார்த்தத்துக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட பாண்டியன், அதுக்கு இல்லடா பக்கத்து வீட்டில் வந்துட்டு யாரோ வந்துட்டு வீடு கட்டியிருக்காங்களாமா, அவங்களுக்கு வாழமா வைக்கிறக்கு இடம் இல்லை, சீரியல் செட்டு கட்டுறக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து மாட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட பழனி, சும்மா விளையாடுறதுங்க வச்சா அப்படின்னு சொல்லவும், பின் என்னடா எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி தான் நீ ஆச்சரியப்பட்டு இருப்பியா? ஏண்டா பழனி இதை கூட வந்து மச்சான் செய்யறக்கு யோசிப்பாருன்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கியா? அதை கேட்ட பழனி பார்த்தீங்கன்னா ஆமா ஆமான்னு தலையாட்டவும், அதை பார்த்துட்டு பாண்டியன், என்னது ஆமாவா,
உடனே இல்லை இல்லைன்னு சொல்லி தலையாடுறாரு. பழனி இருந்துட்டு இல்லை மச்சான், எனக்கு இதெல்லாம் பார்த்தவே ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு மச்சான். சரிடா இப்பயே வந்துட்டு நீ எப்பவுமே சந்தோஷமாயிரு அப்படிங்கிறாரு. இங்கே பழனி இருந்துட்டு இங்கே அப்படியே வந்துட்டு பழனிவேல் மஞ்சுளான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது உங்கள் மாமா நிச்சயத்துக்கு வந்து நீ நேராக கோயிலுக்கு தான் வருவியா? எங்கள் பாருடி வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் சேர்ந்து போடலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி அங்கேயாவது நேரத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டியனும் பழனிவேலும் உள்ளே வராங்க. ஏங்க உங்கள் மூத்த பொண்ணு வந்துட்டு நேராக கோயிலுக்கு தான் வருவாளாமா? ஏன் நேராடி வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் சொல்லாமல் இருப்பேனா? நான் சொன்னேன், ஆனால் எங்கே சொன்னா கேட்குறா அவ. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லி நிற்கிறா அவ. சரி விடு கோமதி, அந்த புள்ள குணம் உனக்கு தெரிஞ்சது தானே. அப்புறம் அந்த துணிமணி நகையெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, எல்லாம் வாங்கிட்டீங்க போல? ஆமாங்க எல்லாமே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெயினாக இருந்துட்டு மாமா நீங்கள் சொன்ன குவாலிட்டியில் நீங்கள் சொன்ன விலையில சொன்ன கடையிலேயே வந்துட்டு சூப்பராக எல்லாமே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வச்சிருக்க வேட்டி சட்டை ஒன்று எடுத்து பார்த்துட்டு, டே எனக்கு இருக்கிற வேட்டி சட்டை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. அப்போ செந்தில் இருந்துட்டு என்னப்பா நாங்கள் எல்லாரும் புதுசு போடும்போது நீங்களும் தானே போடணும். அப்போ பாண்டியன் இருந்துட்டு ஏண்டா எப்பவுமே நான் வெள்ளை வெட்டி சட்டையில் தான் இருக்க போகிறேன், அப்படி இருக்கும்போது நான் புதுசு தான் போட்டிருக்கணும் இல்லையான்னு சொல்லி யாருக்கிட்ட தெரிய போகுது. ஏன்டா நீங்கள் இப்படி காசு வீணாக்களே குறியா இருக்கீங்க? அதுக்கப்புறம் சரவணரை பார்த்து ஏன்டா கூப்பிட வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாப்பா நீங்கள் சொன்னவங்க எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டேன். நீங்கள் சொன்ன அந்த விசாலாட்சி முருகன் அவங்க மட்டும் வீட்டில் இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலப்பா. சரி விட அவங்க நிச்சயத்துக்கு வரலைன்னா என்ன கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்தாலும் வந்து ஏதாவது நொட்டை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கதிர் இருந்துட்டு சமையல்காரங்க கேட்ட எல்லா பொருளும் வந்துட்டு கடையிலேருந்து வந்துருச்சு, கூட நின்று செக் பண்ணி நான் எடுத்து கொடுத்துட்டேன், விடிய கடையில் வேலையை ஆரம்பிச்சிருவாங்களாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜி பார்த்தீங்கன்னா பழனியை பார்த்துட்டு, சித்தப்பா யார் ஏதாவது பேசினாலும் வந்து கவுண்டர் கொடுப்பீங்களே, இன்னைக்கு என்ன எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க, என்ன சித்தப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைப்பா, இம்பிட்டு ஏற்பாடை நான் சிறப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்கலையா. அதை கேட்ட கோமதி, ஓ அப்போ நீ என்ன நினச்ச, உன்னை அப்படி நாங்கள் திருவிழா விட்டுருவோன்னு சொல்லி நினச்சியா? இப்போ பாண்டியன் இருந்துட்டு நல்லா கேளு கோமதி நீ அவனை. அப்போ பழனி இருந்துட்டு நான் அப்படி நினைக்கல மச்சான், எங்கள் அண்ணனுக்கு தான் வந்து பிடி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, என் கல்யாண பேச்சு வந்தாலே வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க, நீங்களும் அப்படியே என்ன டீலில் விட்டுருவீங்களோன்னு நினச்சேன். அதை கேட்ட பாண்டியன் சிரிக்கவும் அப்போ சரவணன் இருந்துட்டு அது எப்படி மாமா நாங்கள் அப்படியே விட்டுருவோம். அப்போ செந்தில் இருந்துட்டு அதானே என்ன மாமா ஏன் இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? கோமதி வந்துட்டு நம்ம மேலே பெருசாக எந்த நம்பிக்கையுமே இல்லாமையே இருந்திருந்திருக்கா இத்தனை நாளா. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வண்டி சவுண்டு கேட்குது. அப்போ பாண்டியன் வந்துட்டு டேய் பாடுறா வந்துட்டாங்கடா ஒன்று ஒன்னைங்க. அதுக்கப்புறம் கோமதியை பார்த்து நீ வேணா பார்த்துட்டே இரு, நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற அலங்காரத்தை எல்லாம் பார்த்துட்டு உங்கள் அண்ணனுங்க வயிறு எரிஞ்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவானுங்க. அப்போ பழனி இருந்துட்டு நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லவும், சொல்லுடா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிறார் பாண்டியன். என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் வந்துட்டு சொந்த அண்ணனுங்களா போயிட்டாங்க. என் நிச்சயத்துக்கு உங்க கூட சேர்ந்து என்னோட அண்ணனுங்க அண்ணிங்க எங்க அம்மா எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து நிக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்லி பழனி கேட்கிறாரு. அதை கிட்ட பாண்டியனுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப இவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆர்வமா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாளைக்கான எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி.